ஓம் சிவாய நமக. உலகாலும் பிரபஞ்ச நாயகி அன்னை தஞ்சை மகா வாராகித்தாய் பொற்பாத மலர்களை வணங்கி மகிழ்கிறேன். அன்பிற்கு இனியவர்களே வணக்கம். சொந்த வீடு கட்டும் யோகம் யாருக்கு? ஜாதக ரீதியாக சொந்த வீடு நமக்கு கட்டக்கூடிய அமைப்பு வருமா? அது எப்போ கட்டலாம் அப்படிங்கிறத பற்றிய தான் இன்றைய பதிவு. உதாரணத்திற்கு மேஷ லக்கணத்தை வைத்துக்கொள்வோம். ஆண் பெண் இருவருக்குமே வீடு கட்டக்கூடிய ஜோதிட விதிமுறை ஒன்றுதான். வீடுங்கிறது 4ஆம் பாவத்தை குறிக்கும். 4ஆம் பாவம் வண்டி, வாகனம், வீடு, தாய் வகை உறவுகளை சொல்லக்கூடிய பாவம். 4ஆம் இடம், அதில் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. குறிப்பாக சனி, ராகு, கேது இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துல 6, 8, 12ஆம் இட அதிபதிகள் இருக்கக்கூடாது. 4ஆம் இட அதிபதியும் 6, 8, 12க்கு போய் மறையக்கூடாது. 4ஆம் இட அதிபதி நீசம் பெறுறது, பவகத்தாரி தோஷத்தில் மாற்றுறது, இப்படி எந்த வகையிலும் 4ஆம் இட அதிபதி தன்னுடைய பலத்தை இழக்கக்கூடாது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கணும், 4ஆம் இட அதிபதியை குரு பார்க்கணும். இது சிறப்பான அமைப்பு. 4ஆம் இடம் பாவகத்தாரி தோஷத்தில் இருக்கக்கூடாது. வீடு கட்டுவதற்கு காரக கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் எந்த நிலையிலும் பலம் இழக்கக்கூடாது. சுக்கிரன் அஸ்தமனம் பெறுறது, நீசம் பெறுறது, வக்கரகம் பெறுறது, பாவகத்தாரி தோஷத்தில் மாற்றுறது, இப்படி எந்த நிலையிலையும் சுக்கிரன் தன்னுடைய பலத்தை இழக்கக்கூடாது. எப்போது வீடு கட்டக்கூடிய யோகத்தை தரும் என்றால் 4ஆம் இட திசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது வீடு கட்டக்கூடிய யோகத்தை தரும். கோச்சார குருவிற்கு பிறப்பு கால சுக்கிரன் 1, 5, 9 இருக்கும்பொழுது வீடு கட்டக்கூடிய அமைப்பை சிறப்பாக தரும். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஆண்டி மடத்திலிருந்து ரமேஷ்.